ஏன் கரண்ட் பில்ல கட்டிட்டீங்களா? ஆ கட்டியாச்சு கட்டியாச்சு. சரிங்க, நான் ஊருக்கு கிளம்பிட்டேன், என்ன பஸ் ஏத்தி விடுங்க. சரி கிளம்பு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தானே கரண்ட் பில் கட்டணும். கரண்ட் பில் கட்டலன்னு மெசேஜ் வருது. இந்த நம்பருக்கே கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ, இபி ஆஃபீஸ். சார், நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் சார் கரண்ட் பில் கட்டினேன். ஆனால் கரண்ட் பில் கட்டலன்னு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, உங்கள் சர்வீஸ் நம்பர் சொல்லுங்கள். 044-286-4239. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கட்டினது எங்களுக்கு அப்டேட் ஆகலை. சார், நான் அமௌண்ட் கட்டி ரெசிப்ட் வச்சுருக்கேன் சார். நீங்கள் அப்டேட் ஆகலைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அமௌண்ட் கட்டினது இபி ஆஃபீஸ்லையா, நெட் சென்டர்லையா? நெட் சென்டரில் கட்டணும் சார். நெட் சென்டரில் பண்ணால் சில நேரம் அப்படி ஆகும் சார். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் கட்டிட்டேன் சார். கொஞ்சம் லைனில் இருங்க, செக் பண்ணுறேன். உங்கள் ஆதார் நம்பர் இன்னும் லிங்க் பண்ணாமல் இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் லிங்க் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க. அதான் அமௌண்ட் அப்டேட் ஆகலை. ஆமாம், நான் நினைக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க, போட்டுட்டு நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகே சார். உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளே ஸ்டோர் போகும். அதில் வர்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆமாம், வந்திருக்கு. ஆப் நேமு டீம் வியூரா? ஆமாம். ஓகே, இன்ஸ்டால் பண்ணுறேன் சார். இன்ஸ்டால் ஆகிடுச்சு சார். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஐடி நம்பர் வரும், அதை எனக்கு சொல்லுங்கள். ஆ 12523 52652. ஓகே, வந்துருச்சுங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வந்து ஒரு 10 ரூபீஸ் ஜிபே பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஆதாரும் உங்கள் அமௌண்ட்டும் அப்டேட் ஆகிடும். ஓகே, ஜிபே பண்ணுறேன் சார். ஜிபே பண்ணிட்டேன் சார். ஓகே, ரிசீவ் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் நம்பர், அமௌண்ட்டு ரெண்டுமே அப்டேட் ஆகிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்பா. பணம் போயிருக்கு. பேலன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஐயோ, பணம் போச்சு. பணம் போச்சு.
போச்சு. இபில இருந்து ஃபோன் பண்ணானோ, அவனுக்கு தான் எடுத்துருப்பானுவோ. ஃபோன் பண்ணி பார்ப்போம். லைனே போல திருப்பி போடுவோம். எங்கேயோ போலையே. ஐயோ, என்ன பண்றது? திருப்பி போடுவோம். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். டேய் செந்தி, பணம் எல்லாம் போச்சுடா. பணம் எல்லாம் போச்சுடா. பணம் போச்சுன்னா என்ன? முதல் தெளிவா சொல்லு. இபில இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுடா. அந்த மெசேஜ் வந்து பார்த்தேன்டா, அப்டேட் ஆகலன்னு சொல்லிச்சுடா. கடைசியில் பார்த்தேன்னா ஒன்று டவுன்லோட் பண்ண சொன்னானுவோ. டவுன்லோட் பண்ணேன், ஃபுல்லாக போயிடுச்சு. ஃபுல்லாக எல்லா பணமும் போயிடுச்சுடா. பணம் எல்லாம் போச்சுடா. ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். நீ இன்ஸ்டால் பண்ணது ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்பு. உன்னோட மொபைல் ஸ்க்ரீன் அப்படியே அவங்களுக்கு ஷேர் ஆகிருக்கும். நீ மொபைலில் என்ன பண்ணாலும் அவங்களும் அப்படியே பார்க்க முடியும். உன்னோட பாஸ்வேர்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால ஈஸியாக உன்னோட பணத்தை தேட முடியும். இப்படி படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் ஏமாத்திடுறாங்க. இப்போ உடனே 1930க்கு கால் பண்ணி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணு. அவங்க திருடினவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உன்னோட அமௌண்ட்டை உன்னோட அக்கௌண்ட்டுக்கே திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. உடனே கால் பண்ணு. ஓகே, நான் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ.